நிலவுக்கு என்ன தம்பி ஓ பாய வச்சு நீ என்ன ஊமையான்னு கேக்குறாங்க அக்கா காயத்ரி அக்கா என்னப்பா வைரே அக்கா கூட வரவே மாட்டேன் நீ ஓயமா அடிக்க வரீங்க பிடிக்கலையா இல்லக்கா என்ன அடிக்க வரீங்க அருமையான ஊரு கல்வி சிறந்த ஊருங்க ஏன்னா நம்ம வந்து எல்லாரும் பேரும் சொன்னோம்ல ஒலி வழியை சொன்னோமா சொல்லவே இல்லையே தமிழ்நாட்டுல எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம் எங்க வரைய லைட் கட்டிருந்தாரு ஆத்தாடி எம்புட்டோ லைட் அந்த லைட்டுக்குள்ள இந்த லைட்டுக்குள்ள எத்தனை லாரியில உணர்ந்து இறக்குற ஆளும் என்னையா ஊரை இது பூரா இந்த ஒரு ஆளா கட்டினாரு ஒரு ஆளு எத்தனை பேரும் அவங்களுக்கு எத்தனை ஆயிரமோ சம்பளம் வாரி ஒரு ஆள் வத்தையில ஒரு ஆள் கார்ல ஒரு ஆள் யானையில ஒரு ஆள் வண்டி பந்தயத்துல போறாரு அங்க ஒரு செட் அடிச்சுக்கிட்டு இருக்கு என்னையா உங்க அந்த கராட்டை ஆடிக்கிட்டு இருக்கு எப்பூட்ட நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஊர்ல காசு என்று பார்க்காமல் பணத்தை குணம் என்று பார்க்காமல் ஏராள காசுகளை தாரமா செலவழித்து இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் ஒளி என்று சொன்னாலே நம்ம தமிழகத்தில் பேருபுகளை பெற்றுக் கொண்டிருக்கும் நம்மளது பகுதியில் நீங்க சிறப்பான முறையில் ஒளிவை அளித்துக் கொண்டிருக்கும் மலையிலே சிறந்த மலை இமயமலை காதலுக்கிடையே கட்டப்பட்டது தாஜ்மஹால் கல்யாணம் காது குத்து அரசியல் மேடை பூப்பணி நீராட்டு விழா கோயில் விசேஷங்களுக்கு சிறந்ததொரு முறையிலே குறைந்ததொரு சிலவிலே ஒளி அமைக்கணும் என்றால் நம்மளது பண்புக்கு பசந்துக்குரிய நம்மளது என்ன மறந்துட்டியா முத்தமிழ் ஆடியோஸ் அண்ணா அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிந்து பார்த்த தகச்சி காயத்ரி இந்த கட்டிருக்க சீரியலை பார்த்தா இனிமே இந்த ஊரை பார்க்க சின்ன சிங்கப்பூர் மாதிரி இருக்கியா அருமையான ஒரு தோரணை அப்படி இருந்தாலும் நல்ல அழகா ஆடுறாங்க அழகா பாடுறீங்க தகச்சி நல்ல அழகா பேசுறீங்க கூடத பாத்தீங்களா யாரு என்னோட தாய் குலங்க வருஷத்துல ஒரு திருப்பத்தை இன்னைக்கு உட்கார்ந்து கராட்டம் பாக்குறாங்க இதுக்கப்புறம் என்ன செய்வாங்க இந்த திருவிழா கூட முடிஞ்சதோட அதுக்கப்புறம் கொண்டக்காட்டு வேலை வயக்காட்டு வேலை சொரு அச்ச குழம்பு வைக்க வீடுவாச கூட்ட கோலம் போட வருஷம் 12 மாசமும் இதே வேலையை பார்ப்பாங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்க நிம்மதியா வந்து உட்கார்ந்து இருக்காங்க இதுல ரொம்ப பேர் வந்து கராட்டம் பாக்குற இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க சில பேர் சாமி சப்பரம் வர்றதுக்காக பாத்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க சில பேர் வீட்டுல இமுசு தாங்க முடியாம வந்து உட்கார்ந்து இருக்காங்க சில பேர் புள்ள மாதிரி தண்ணியை போட்டு ஒவ்வொரு பாத்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்காங்க இதுல உட்கார்ந்து இருக்க குரூப்ல நிறைய டிக்கெட் ஒதுங்கி இருக்கு எங்க தாய் கூட்டம்ல எவ்வளவு அடக்க சடக்க ஒடுக்கமா உட்கார்ந்து இருக்காங்க ஆமா ஆம்பள வர்றது பின்னாடி திரும்பி பாருடா ஏன் நிக்கறாங்க எப்படி நட்டமா நிக்கறாங்க ஏன் உட்கார மாட்டாங்களா நிக்கறாங்க உட்கார்ந்திருக்காங்க உட்கார்ந்திர குரூப் தான் உட்கார்ந்திருக்காங்க இது ஒரு குரூப் உட்கார்ந்திருக்க குரூப் சரி இந்த நின்னுக்கிற கராட்டம் பார்க்கறாங்க இளைஞர்கள் ஆம்பளைகள் வருங்கால இளஞ்சிங்கங்கள் அவங்க எல்லாம் எதுக்கு நின்னுக்கிற கராட்டம் பார்க்கறாங்க அப்படி கேளு என்ன பக்கத்துல என்ன ஒரு பெரிய ஊருக்கு சொல்லு என்ன ஊர் பெரிய ஊர் தென்காசி இருக்குல தென்காசியில இந்த நிக்கறானே பங்காளிய இவங்க எல்லாருக்கும் முந்தானத்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கு அவங்க கீழே உட்கார்ந்தானா தையல விட்டு போயிரு எத்தனை தையலடா ஆமா அதனால தான் சுத்தி கைய கடிக்கிட்டு செவனே நின்னுக்கிட்டு இருக்காங்க சரி இன்னும் 10 நாள் ஆக உட்கார்ந்து கராட்டம் பாக்குறதுக்கு அருமையான ஊர் அருமையான இடம் கல்வி சிறந்த ஊரு ஏன்னா பாட்டு பண்புள்ள நாடகம் நாட்டுக்கு வந்திருக்கார்கள் சில இடத்துல பாத்தீங்கன்னா கராட்டம் நடக்க விடாம ஒரு குரூப் இருக்கு ஊர்ல கரெக்டா பேசி கராட்டம் நிகழ்ச்சி ஒழுங்கா போய்கிட்டு இருக்கு இதுல ஒழுங்கா கராட்டம் நடக்கிற கராட்டத்தை சில பேர் என்ன பண்ணிடுவாங்க ஒரே ஒரு ஆளு பம்பெடுத்து போடுவாங்க அது யாரும் கேளு வெறும் 145 ரூபாய்